இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க கனவு காணும் நிலையில் தாய் தந்தையை இழந்து மழைநீரில் ஒழுகும் குடிசை வீட்டில் 3 சிறுவர் சிறுமியர் ஆதரவின்றி தவித்து வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நன்னிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார், சுமதி தம்பதியருக்கு சுவாதி, ஸ்வேதா, சிவேஸ்வரன் என்ற 3 குழந்தைகள் உள்ளனர். தாய் சுமதி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட, தந்தை சிவக்குமாரும் 3 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இதனால் பள்ளிக்கு செல்லும் 3 சிறுவர் சிறுமிகளும் எதிர்காலம் குறித்த கவலையில் உறவினர் ஆதரவின்றி தனியாக தவித்து வருகின்றனர். சுவாதி, ஸ்வேதா ஆகிய இருவரும் கூத்தாநல்லூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். சிறுவன் சிவேஸ்வரன் அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மழை பெஞ்சா ஊத்துது, கீத்து மாற்ற கூட அவங்கள்ட்ட வசதி இல்லாத காலத்தில் வீட்டு வசதி இல்லை. ஆகையினால அரசு தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுத்து இந்த பிள்ளைங்களை வாழ்வாதாரத்துக்கும் இந்த பிள்ளைங்க வசிக்கக்கூடியதுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுமாறு கிராமத்து சார்பாகவும் உங்களோட அன்போடு கேட்டு அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். ஆற்று புறம்போக்கில் உள்ள குடிசை வீட்டில் தாய் தந்தையை இழந்து தனியாக வசித்து வரும் குழந்தைகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டுமென அக்கம் பக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் 8ஆம் வகுப்பு மாணவி நாதஸ்வரம் வாசித்த அசத்திய காட்சிதான் இது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட எடத்தெரு பகுதியைச் சேர்ந்த சோமஸ்கந்தன், கலைச்செல்வி தம்பதியரின் மகளான ஜனனி நாதஸ்வர வித்வானான தனது மாமா சரவணனிடம் மிகுந்த ஆர்வத்தோடு நாதஸ்வர கலையை கற்றுக்கொண்டார். 2 வருடங்கள் பயிற்சி எடுத்த நிலையில் இப்போது கோயில் குடமுழுக்கு, திருவிழாக்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாதஸ்வரம் வாசித்து பலரது பாராட்டையும் பெற்று வருகிறார். இதில் நான் ஒரு 2 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கேன். எப்படின்னா 6வதுலேருந்து இப்போ 8வது 2 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கடந்த ஒரு 6 மாசமா நான் கச்சேரிக்கு, வெளி நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். இன்னும் கும்பாபிஷேகம், கல்யாண நிகழ்ச்சி அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன்றதுனால அங்கெல்லாம் போறப்ப எனக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான் இது. வாசம் நமக்கு ஒரு எந்த பாதிப்புமே கிடையாது. இது அடி வயிற்றுலேருந்து தம் கட்டி வாசிக்கிறதுனால இது ஒரு மூச்சு பயிற்சி தான். இது வாசம் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும்தான் வாசிக்கணும், பெண்கள்லாம் வாசிக்க கூடாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பெண்களும் வாசிக்கலாம், ஆர்வம் இருந்தா யார் வேணுமோ இந்த கலையை வாசிக்கலாம். பாரம்பரியமான நாதஸ்வர கலையை பயின்று வருவது தனக்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக ஜனனி கூறுகிறார். காஞ்சிபுரத்தில் மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சை வழங்க தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தாயார் அம்மன் குளம் அருகே எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், சசிகலா தம்பதியரின் 7 வயது மகள் மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுவதற்கும் உடல் வளர்ச்சிக்கும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வந்தார். வாரத்திற்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊசி, மருந்து என 30 வாரங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக போதிய நிதி வசதியின்றி பெற்றோர் தவித்து வந்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்திருந்தனர். மேலும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு அமைச்சர் ஆர் காந்தி பரிந்துரை கடிதம் வழங்கினார். அதன் அடிப்படையில் சிறுமியின் உயிரை காப்பதற்காக 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சையை அளிக்க தமிழ்நாடு அரசு முன்வந்துள்ளது. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நீங்க ஒரு பேட்ச், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் கிட்ட உள்ள ஊசியை, இப்போதைக்கு ஒரு பேட்சுக்குள்ள ஊசியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது போக மேலும் திருப்பி அந்த கண்டினியூட்டி ஆட்டோமேட்டிக்காக அது வர்ற மாதிரி நான் பண்ணித்தரேன். எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுமி கௌஷிகாவுக்கு சிகிச்சை தொடங்குகிறது.